நம்மள பல பேர் யாரையாவது திட்டணும்னா உடனே பயன்படுத்துற வார்த்தை மூதேவி. ஆனா 1300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இந்த தெய்வத்தை ஒரு பேரரசியாவே வழிபட்டிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இவங்க பேரு ஜேஷ்டா தேவி. தமிழர் தவ்வை அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமிக்கு முன்னாடியே பிறந்தவங்கிறதுனால இவங்க மூத்த தேவி. பல்லவர் காலத்துல இவங்களுக்குன்னு தனியா கோயில்கள் இருந்திருக்கு, சிலைகள் இருந்திருக்கு. இந்த சிலைய நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்க மடியில 2 குழந்தைகள் இருப்பாங்க. ஒருத்தர் மாந்தன், இன்னொருத்தர் மாந்தி. இவங்க ஒரு தாய் தெய்வமா தான் அன்னைக்கு வழிபடப்பட்டாங்க. ஆனா காலப்போக்குல வறுமையும் சோம்பலும் இவங்க அடையாளமா மாறினதுனால மக்கள் இவங்கள மெல்ல மெல்ல ஒதுக்கிட்டாங்க. வள்ளுவர் கூட ஒரு குறள்ல சொல்லிருக்காரு, மடிவுளான் மாமுகடி என்ப. அதாவது சோம்பேறி கிட்டதான் மூதேவி இருப்பாங்கன்னு. அப்போ மூதேவிங்கிறது ஒரு தெய்வத்தை விட நம்ம கிட்ட இருக்கிற சோம்பலை குறிக்கிற ஒரு அடையாளமா மாறிடுச்சு. இன்னைக்கும் நம்ம ஊர்ல பல ஏரிக்கரைகளையும் பழைய கோயில்களையும் இவங்க சிலைகள் கேட்பாரட்டு கிடக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் ஜெயக்குமார் நிரோஜன்.